குஜராத் இடைத்தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்தி ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து இந்த வெற்றி தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். குஜராத், கேரளா, பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய சில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த ஜூன் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த மாநிலங்களில் பதிவான இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தை பொறுத்தவரை 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. குறிப்பாக காடி என்னும் தொகுதியிலும் விஷாவ்தார் என்னும் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் விஷாவ்தார் தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். குஜராத் பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்படுகின்றது. அங்கு தற்போது பாஜக தான் ஆளும் கட்சியாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் விஷாவ்தார் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் இட்டாலியா கோபால் என்பவர் பாஜக வேட்பாளர் கீர்த்தி பட்டேலை காட்டிலும் சுமார் 17,554 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல காடி தொகுதியை பாஜக தக்க வைத்திருக்கிறது. அங்கு போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ராஜேந்திரகுமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 39,452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இவை தவிர பஞ்சாபில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கேரள மாநிலம் நீலம்பூர் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி அக்கட்சியினருக்கு பெரும் உற்சாகத்தை அளித்திருக்கிறது. ஏனென்றால் அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில் பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் குஜராத்தில் பாஜக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து ஆம் ஆத்மி கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பது பெரும் கவனம் பெற்றிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.